ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரவி தேஜாவோட நடிப்புல வெளியான பரத மகாசாயுலக வித்யாப்தி இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, ஹீரோ ரவி தேஜா வந்து ஒரு ஒயின் பிசினஸோட வெண்டரா இருக்காரு. அவரோட தொழில் வந்து கொஞ்சம் நட்டமா தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்து அவருக்கு ஒரு ஆஃபர் ஒன்று கிடைக்குது ஸ்பெயின்ல இருந்து. ஆனா அந்த ஆஃபரும் அவர் நினைச்ச மாதிரி வரல. அதனால அந்த ஆஃபரை எப்படியாவது கைப்பற்றியே ஆகணும் அப்படின்னு ஸ்பெயினுக்கு போறாரு. போனவரு அங்க நம்ம படத்தோட 2வது ஹீரோயின மீட் பண்றாரு. இவங்க 2 பேருமே பழக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு லவ் பண்ணவும் ஆரம்பிச்சுடுறாங்க. ஆனா இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, ஹீரோக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கும். அதனால நம்ம ஹீரோயினுக்கு அது தெரியாமயே இருக்கு. அவங்க வந்து ஒரு மீட்டிங்காண்டி ஹைதராபாத்துக்கு வராங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோவோட உண்மை எல்லாமே தெரிய வந்துருது. கடைசியில அந்த 2ண்ட் ஹீரோயின் வந்து என்ன பண்ணாங்க நம்ம ஹீரோவ, கடைசியில ஹீரோ வந்து எப்படி இதெல்லாம் மறைச்சு வாழ்ந்துட்டு இருந்தாரு, கடைசியில டிம்பிளுக்கு இந்த உண்மை தெரிய வந்துச்சா இல்லையா, ரவிதேஜா என்ன பண்ணாரு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் கிஷோர் வந்து ஒரு காமெடி டிராமாவா எப்படி கொண்டு போகணுமோ அதை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே நல்லாவே கொண்டு போயிருக்காரு. அதே மாதிரியே படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமா ரவிதேஜா வந்து நம்ம ஒரு ஆக்ஷன் ஹீரோவா தான் பார்த்திருப்போம். இதுக்கு முன்னாடி அவரோட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல ஒரு காமெடி படத்துல நடிச்சு கொஞ்சம் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ரவிதேஜாவ ஃபுல்லா ஒரு காமெடி படத்துல நம்ம அந்த படத்துல பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த படத்துல காமெடி எலமெண்ட்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு ரவிதேஜாக்கு. அதுக்கு தகுந்த மாதிரியே அவரோட ஒர்க்கையும் அவர் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காரு. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமாட்டோகிராஃபர் வந்து ஸ்டார்ட்டிங்லேயே ரவிதேஜாவோட என்ட்ரியை காமிச்ச விதம் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி கடைசி கிளைமேக்ஸ்ல வர அந்த கார் சீனையும் காமிச்சது நல்லாவே இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபர் வந்து அந்த ஸ்பெயின்ல நடக்கிற அந்த ரொமான்ஸ் காட்சியை காமிச்சதா இருக்கட்டும், அந்த ஸ்பெயினை காமிச்சதா இருக்கட்டும், அது எல்லாமே நேச்சரா சூப்பரா காமிச்சிருந்தாரு சினிமாட்டோகிராஃபர். படத்தோட மியூசிக்னு பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டர் பீமஸ் வந்து அவரோட ஒர்க்கை நல்லாவே பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா, இந்த படம் ஒரு தெலுங்கு படமாவே இருந்தாலும் தமிழ் டப்பிங்ல பாட்டு கேட்கும்போதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். ஆனா இந்த படத்துல 1, 2 பாட்டு வந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. டப்பிங்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாரி மியூசிக் டைரக்டரும் அவரோட ஒர்க்க நல்லாவே பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த படத்துல மிகப்பெரிய ஹைலைட்டாவே அமைஞ்சிருக்கு. நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். டைரக்டர் கிஷோர் வந்து இந்த கதைய ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே காமெடிக்கு முக்கியத்துவம் குடுத்தா எடுத்திருக்காரு. அதனாலேயே படத்துல ரவிதேஜாவோட வின்டேஜ் காமெடிலாம் இந்த படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துல டைரக்டர் வந்து காமெடி, எமோஷனு, ஃபைட்டு அது எல்லாத்தையுமே நல்லாவே காமிச்சிருக்காரு. எங்கேயுமே லேக் அடிக்காத மாரி. அதே மாரியே படத்துல கடைசி கிளைமேக்ஸ்ல எதிர்பார்க்காத மாரி ஒரு ட்விஸ்ட்ட வேற வச்சு படத்த முடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. ஒரு காமெடி படத்த ஃபேமிலிக்கு கொண்டு போய் சேர்க்கணும், எப்படி இருக்கணுமோ, அத நம்ம டைரக்டர் கிஷோர் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் வந்து கதைய நல்லா காமெடித்துவமா தான் எடுத்திருக்காரு. இருந்தாலும் இந்த கதை வந்து ஏற்கனவே நமக்கு பழக்கப்பட்ட கதை தான். எதுக்குன்னா, இதே மாரி கதைய தமிழு, தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடா அப்படின்னு எல்லா லேங்குவேஜ்லயுமே நம்ம படத்த பார்த்திருப்போம். ஒரு ஹஸ்பண்ட் இருப்பாரு. அவர் வந்து ஒய்ஃப்க்கு துரோகம் பண்ணியிருப்பாரு. அந்த துரோகம் பண்ணவங்கள வந்து எப்படி ரிவெஞ்ச் எடுக்குறாங்க, எப்படி இந்த ஒய்ஃப் வந்து பிரிஞ்சு போறாங்க அப்படின்னு அந்த பழைய கதைய நம்ம டைரக்டர் உருட்டியிருக்காரு போட்டு. அதுல இந்த காமெடி எலமெண்ட்ஸ்லாம் வச்சு கதைய நல்லா கொண்டு போயிட்டாரு. ஆனா கதைன்னு நம்ம பார்த்தோம்னா, ஏற்கனவே பழக்கப்பட்ட கதை தான். அதே மாரியே படத்துல 2ண்ட் ஹாஃப்ல சில இடத்துலலாம் காமெடி சீன் ஒர்க் அவுட் ஆகல. அதே மாரி டப்பிங்கும் சில இடத்துல ஒழுங்கா பண்ணாத மாரி தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். மத்தபடி இந்த படத்துல பெருசா நெகட்டிவ்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படம் ஓடிடி தளமான ஜி5ல தமிழ் டப்பிங் வெர்ஷனோட அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் வெர்ஷன்ல லிப்சிங் கூட நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுல எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 5.3 குடுக்கலாம். இந்த படத்த தாராளமா ஃபேமிலியோட வீக்கெண்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.